திருவருகையின் காலம், வாழ்வை களிப்பாக்கும் வெளிச்சம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. லூக்கா 1:44. கிறிஸ்தவ திருச்சபையின் காலண்டரில் திருவருகை காலம் மிக முக்கியமான காலம். மக்களின் வாழ்வில் மீட்பின் நம்பிக்கையினை ஏற்படுத்தும் காலம். கிறிஸ்துவின் வருகை நமது வேதனை நிறைந்த வாழ்வினை அகற்றி வாழ்வை களிப்பாக்குகிறது. எலிசபெத் மரியாளின் சந்திப்பினால் அவர்களிடையே ஏற்பட்ட மகிழ்ச்சி வாழ்வின் நிறைவினை வெளிப்படுத்துகிறது. எலிசபெத் சகரியா தம்பதியினர் வயது சென்றவர்கள். வயதின் அடிப்படையில் எலிசபெத் கருவுற இயலாதவர். கருவுற்றாலும் சமூகம் அவளை ஏளனமாக பார்க்கும். அது வேதனையினை அதிகரிக்க செய்யும். ஆனால் இறைத்திட்டத்தின்படி வயோதிப நிலையில் வாழ்வின் வெளிச்சம் பிரகாசித்தது. இறைத்திட்டத்தின் நிறைவேறுதலை சொந்தமாக்கி வெட்கத்தினால் 5 மாதம் ஒளிந்து வாழ்ந்தாலும் அவளது உள்ளம் களிப்பாய் காணப்பட்டது. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை கருவுறக்கூடாது. கருவுறுவது அவமானம், நிந்தனை, வேதனை. சமூகத்தினரால் ஒதுக்க வைக்கப்படும் நிலை ஏற்படும். எதிர்காலம் கேள்விக்குறியாகும். ஆனால் ஆண்டவரின் தாயாகும் பாக்கியத்தினை பெற்றதினால் வாழ்வு களிப்பானது. கன்னிகை கருவுற்றதினால் ஒளிந்து வாழ வேண்டிய நிலையில் அப்படி செய்யாது தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக்கி ஆண்டவரின் வார்த்தை நிறைவேற ஒப்பு கொடுத்தாள். அதோடு எலிசபெத்தை சந்திக்க விரைந்து சென்றாள். அவளது வேகம் விடுதலையின் களிப்பினை உணர்த்துகிறது. எலிசபெத்தின் இல்லம் சென்ற மரியாள் விடுதலையின் களிப்போடு வாழ்த்திய போது எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த குழந்தை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தாள். உரத்த சத்தமிட்டாள். என் ஆண்டவரின் தாயாரினிடம் வந்துவிட்டாள் என பூரிப்படைந்தாள். ஒளிந்து வாழ்ந்தவள் மகிழ்ந்து களித்தாள். கடவுளின் வாக்குறுதி இருவரது வாழ்வினையும் களிப்பாக்கியது. திருவருகை காலத்தில் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என இறைத்திட்டம் நம்மில் நிறைவேறிட ஒப்படைக்கும் போது நமது வாழ்வு களிப்பாக மாறும். பண்டிகை கால மகிழ்ச்சியும் அமைதியும் நம்மில் நிறைந்திருக்கும். ஜெபம். வாழ்வினை களிப்பாக்கும் ஆண்டவரை, எமது வாழ்வின் குறைகள் நீங்கி நிறைவு ஏற்படவும் வாழ்வில் மகிழ்ந்து வாழவும் துணை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.